ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நல்லவராகும் ராகு. இதுதான் தலைப்பு. ஒரு ஜாதகத்தில் பாவக்கோள்கள் கொடுக்குற மாதிரியான யோக பாக்கியதைகளை சுபக்கோள்களால் நிச்சயமாக கொடுக்கவே முடியாது. பாவிகளின் வலுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் அதிகம். அதுலேயும் கலியுகத்தில் பாவிகளின் கையே மேலோங்கி இருக்கு. அந்த வகையில் முதன்மையான பாவக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரியான சூழ்நிலையில் நல்லவராக மாறுவார்? அவர் வாரி வழங்கும் யோகிதைகள் எப்படி இருக்கும்? எந்த கிரகங்களின் இணைவு அல்லது பார்வை அல்லது இருப்பு இவரை நல்லவராக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மூல நூல்களில் எல்லாமே மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் ராகு இருந்தால் நல்லது செய்வார்னு பொதுவாக ஒரு விதியை சொல்லிட்டாங்க. ஆனால் இது உண்மையான்னு கேட்டால் அப்படிலாம் எதுவும் இல்லை. அந்த ராகுவுக்கு கேந்திரங்கள்லேயும் கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த ராகு திசை உங்கள் லக்னத்துக்கு 6, 8 போன்ற மறைவு ஸ்தானங்கள் இல்லாமல் இருந்தால் ஓரளவுக்கு நன்மை தரும் அப்படிங்கிறது மாதிரி தான் எடுத்துக்கணும். ராகு நிற்கிற வீட்டுக்கு கேந்திரத்தில் கண்டிப்பாக கிரகம் இருக்கணும். அப்போ தான் அது வேலை செய்யுங்கிறது அந்த மூல நூல் பாடலின் அதாவது கண்டினியூட்டி, தொடர்ச்சி. ஆனால் அது இல்லாமல் நிறைய சூட்சுமங்கள் ராகு கேதுவை நன்மை செய்ய தூண்டும். எந்த ஒரு ஜாதகத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கோ, உங்களுக்கு ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இணைஞ்ச நிலையில், யாரோ ஒருவர் ஆட்சி உச்சம் அடைந்த நிலையில், அது 9லேயோ 10லேயோ நிகழும் நிலையில் இருக்கிறது முதல் தரமான தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த தர்ம கர்மாதிபதிகள் யாராவது ஒருத்தருடைய வீட்டில் ராகு அமர்ந்தாலோ, அல்லது இவர்களின் பார்வையில் ராகு இருந்தாலோ, அல்லது இவர்களின் நட்சத்திர சாரத்தில் ராகு இருந்தாலோ அந்த ராகு உங்களுக்கு நல்லவராவார். ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகம், இவங்களுக்கு தர்ம கர்மாதிபதிகள்னால் குருவும் சனி. இந்த குருவோ சனியோ கும்பத்தில் இணைஞ்சிருந்தாலோ, மீனத்தில் இணைஞ்சிருந்தாலோ, தனுசில் இணைஞ்சிருந்தாலோ, அல்லது கடகத்தில் இணைஞ்சிருந்தாலோ, இந்த 4 வீடுகளும் பவர். மகரம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வீடாக போயிடும். அதனால் அது வந்து தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்பட முடியாது. இவர்கள் இந்த நிலையில் இருக்கும்போது கும்பம், மீனம், தனுசு அல்லது கடகம், இந்த 4 வீடுகளில் 2 பேரும் இணைந்த நிலையில் இருக்கிற போது, அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஒருத்தர் மட்டும் ஆட்சி உச்சம் பெற்று இன்னொருத்தரை பார்க்குறது மாதிரியான நிலையில் இருக்கும்போது இது ஒரு மாதிரி முதல் தரமான தர்ம கர்மாதிபதி யோகமாகும். அப்படி யோகம் நிகழும்போது ராகு உங்கள் ஜாதகத்தில் தனுசிலோ, மகரத்திலோ, கும்பத்திலோ அல்லது மீனத்திலோ இருக்கிறது. தர்ம கர்மாதிபதிகளின் வீடுகளில் ராகு இருக்க தர்ம கர்மாதிபதி அவங்க செயல்படுறது. அடுத்து இவர்கள் யாரேனும் ஒருவர் ராகுவை பார்ப்பது, அல்லது ராகு பகவான் குருவுடைய நட்சத்திரத்திலேயோ சனியோட நட்சத்திரத்திலேயோ போய் உட்கார்றது. முதல் தரமான தர்ம கர்மாதிபதி யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்து அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தின் தூண்டுகோலாக ராகு இருந்தார்னா, அவங்களோட வீடுகள் அமர்றது, அவர்களுடைய இணைவை பெறுறது, அவங்களுடைய பார்வையை பெறதில் இருந்தார்னா, அவங்களுடைய நட்சத்திர சாரத்தில் இருந்தார்னா அங்கே ராகு உங்களுக்கு நல்லவர், முழுமையான நல்லவர்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இயற்கை சுபர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ராகுவோடு தொடர்பு கொண்டு அந்த ராகு அமர்ந்ததும் இயற்கை சுபரின் வீடாக இருந்தால், இயற்கை சுபரின் வீடாக வரும்போது என்னாகும்? ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மீனம், இந்த 6 வீடுகள் தான் இயற்கை சுபர்கள் வீடு. இந்த இயற்கை சுபர்கள் வீடுகளில் ராகு இருந்து அவருக்கு 2க்கு மேற்பட்ட சுபர்களின் தொடர்பு கிடைத்தால் ராகு இங்கே நல்லவராவார். புரியுதுங்களா? கடகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரன் வளர்பிறையில் இருந்தால் அது சுப வீடாகவும், அவர் ரொம்ப தேய்பிறையில் போயிட்டார்னா பாவ வீடாகவும் மாறிடுங்கிறனால அதை நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கணும். அதற்கு அடுத்தபடியாக ராகு நின்ற வீட்டின் அதிபதி, ராகு எந்த வீட்டில் நின்றாலும் சரி, ராகு நின்ற வீட்டின் அதிபதி உச்சம் அடைந்திருந்தார் என்றால், இதில் உச்சம் மட்டும்தான் ஃபுல் பவர். ஆட்சிக்கு பவர் இருக்குமானா 50%க்கு மேலே போயிடும். அப்போ 50% நல்லவர் 50% கெட்டவர்னு ராகு கலந்து கட்டி அடிச்சிடுவார். ஸோ ராகு நின்ற வீட்டின் அதிபதி உச்சம் பெற்று இருந்தாலும் ராகு நல்லவராக செயல்படுவார். புரியுதுங்களா? முதல்ல தர்ம கர்மாதிபதி யோகம் நம்ம ஜாதகத்தில் இருக்கணும். அப்படி யோகம் இருந்து அந்த யோகத்தை தரக்கூடியவர்கள் வீடுகளில் போய் ராகு உட்கார்ந்தார்னாலோ, அவர்களின் பார்வையை பெற்றாலோ, அவங்களுடைய நட்சத்திர சாரம் பெற்றாலோ நமக்கு ராகு நல்லவராவார். அதே மாதிரி
இயற்கை சுபர்கள் 2 பேருக்கு மேலே ராகுவோடு தொடர்பு கொள்வது, ராகுவை பார்க்கறது, ராகுக்கு வீடு கொடுக்கறது, எங்கேயாவது இருந்தபடி அவரோடு இணையிறது, கொஞ்சம் தள்ளி ஒரு 5 டிகிரிக்குள்ளே இணையாமல் தள்ளின நிலையில் இணைந்து அவரை சுபப்படுத்துவது, வலிமைப்படுத்துவதும் ராகுவுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். ஒரு இயற்கை சுபர் வீடுகளில் இது நிகழ்ந்ததுன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ராகு எங்கே இருந்தாலும் அந்த வீட்டின் அதிபதி, ராகுக்கு வீடு கொடுத்தவன் உச்ச வலிமை பெற்றார் என்றால், இப்போ ஒரு உதாரணமாக ஒரு மேசலக்ன ஜாதகம், இந்த மேசலக்ன ஜாதகத்திற்கு ராகு சிம்மத்தில் இருக்கார், கடும் பகைவரான சிம்ம வீட்டில் இருக்கார். இவருக்கு வீடு கொடுத்த சூரியன் உச்சம், மேசத்திலேயே உச்சம். இப்போ ராகு திசை வருகிறது, இவர் வாழ்க்கையில் அரசியல், அதிகாரம், பதவி, முன்னேற்றம் எல்லாம் அடித்து தூள் கிளப்புது. இந்த ராகுவை குருவும் தனுசில் இருந்தபடி பார்க்குறார். மேச லக்னத்தை பார்த்துடுறாரு, சூரியனை பார்த்துடுறாரு, ராகுவையும் பார்த்துடுறாரு. ராகு தனியாக தான் இருக்கார், சிம்ம ராகு தான். ராகு திசை ஜெயிக்கும்னு யாராலையும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஆனால் ராகு திசை தான் அவர் மிகப்பெரிய வெற்றியாளரானார். குரு திசையில் அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஏன்னா ராகுக்கு அடுத்து வர்றது குரு, அவரும் பாக்கியஸ்தானத்தில் வலுவாக இருக்கு. லக்கணத்தை பாக்கியாதிபதி பார்க்கறது ஒரு தனி சிறப்பு. பாக்கியாதிபதியின் பார்வையில் ராகு இருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. இதில் இந்த ஜாதகத்தில் இருக்க இன்னொரு சூட்சமும், அவருக்கு சனி மிதுனத்தில், தர்மகர்மாதிபதி யோகமும் இந்த ஜாதகத்தில் ஆக்டிவேட் ஆகும். அதில் 9ஆம் அதிபதியான குருவும் ராகுவை பார்ப்பார், 10ஆம் அதிபதியான சனியும் மிதுனத்திலிருந்து ராகுவை பார்ப்பார். அப்போ 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி பார்வை, வீடு கொடுத்தவன் உச்சம், குரு பார்வை, ரொம்ப அருமையான ராகதிசையாக இருக்குது. ஸோ இப்போ இதில் ராகு திசை, சனி பார்க்குறார் ராகுவை, ராகு திசை வந்தால் நீங்கள் அவ்வளோதான், சர்வநாசம், கோளாறு, சிக்கல் அப்படின்னு பலன் சொன்னவங்க தான் அதிகம். ராகு திசையில் தான் நீங்கள் உங்கள் கொடி வெறும் அளவில் பறக்க போதுன்னு நான் தான் சொல்லியிருந்தேன், அதுதான் நடந்தது. அப்போ ராகு நல்லவனாக இந்த விதிகள் இருக்க வேண்டும். வீடு கொடுத்தவன் வலுவாக இருப்பது ஒரு சிறப்பு, இயற்கை சுவர்கள் தொடர்பு கிடைப்பது ஒரு சிறப்பு. குறிப்பாக தர்ம கர்மாதிபதி யோகம் உங்கள் ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துருச்சுனாலே ராகு உங்களுக்கு நல்லவரா. சரி, எல்லா நிலைகளிலும் ராகு நல்லவரா நிச்சயமாக சொல்ல முடியாது. அதே ராகு திசையில் பதவி, பட்டம், உயர்வு, முன்னேற்றம், அதிகாரம், தோரணைகள், வசதி, வாய்ப்புன்னு எல்லாம் கொடுக்கும்போதே நடுவில் குடும்ப குழப்பம், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ப்ளஸ் கடைசி புத்திகளில் வச்சு செஞ்சிடுறது, இதுவும் இருக்க தான் செய்யும். ஸோ ராகு கொடுக்கறதுங்கிறது நாம் எப்போவுமே எச்சரிக்கையோடு எடுத்துக்க வேண்டியது. மின்சாரத்தினால தான் நம்ம வீட்டில் இருக்கிற அனைத்து சாதனங்களும் மின்சாதனங்களும் இயங்குது, மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அதுக்காக போய் மின்சாரத்தை கையில் பிடிக்க முடியுமா? பிடிச்சா என்ன ஆகும்? டேஞ்சர் தான். ஒரு இயங்கும் சக்தியே அதை அழிக்கும் சக்தியாகவும் மாறும் அப்படிங்கிறது மாதிரியான கிரகம் தான் ராகு. பாவக்கோள்கள் பூரா அப்படி தான். பாவக்கோள்கள் தான் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாங்க. அதே பாவக்கோள்கள் தான் வாழ்க்கையில் பெரும் சோதனைகளையும் தந்துவிடும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. இன்னொரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம். இது ஒரு துலா லக்ன ஜாதகம். 3ஆம் இடத்துல ராகு, குருவுடைய வீட்டில். வீடு கொடுத்த குரு 10ல் உச்சம், வீடு கொடுத்தவர் உச்சம். இவருக்கு ராகுவுடைய புதனும் சுக்கிரனும், 2ஆம் இடத்தில் சூரியன். துலா லக்னம், 3ஆம் இடத்தில் ராகு, வீடு கொடுத்த குரு உச்சம், சுக்கிரனும் புதனும் ராகுவுக்கு முன்னும் பின்னும் இருப்பாங்க. ராகு நடுவில் இருப்பார், சூரியன் 2ஆம் இடத்துல. இந்த ஜாதகமும் ராகு திசையில் மாபெரும் வெற்றியை குவித்த ஒரு ஜாதகம். கலைத்துறை சாதனையாளர், பெரிய அளவில் பேர் சொன்னால் தெரியக்கூடிய அளவுக்கு புகழ் பெற்ற ஒரு நடிகர். அவருக்கு அந்த ராகு ராகு திசையில் தான் வாரி வாரி கொடுத்தார். காரணம், வீடு கொடுத்த குரு 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் உச்சம், இவருக்கு 2 சுபகிரகங்களுடைய தொடர்பு, அருமையான யோகமான 3ஆம் இடம் வேற, உபஜயஸ்தானம், அது ஒரு இயற்கை சுபரின் வீடு வேற, அற்புதமான யோக பாக்கியதைகள் கிடைத்தது ராகுவுடைய திசையில். அப்போ ராகு உங்களுக்கு நல்லவராக வேண்டுமென்றால் இந்த விதிகள் பொருந்தி வர வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ராகு திசையில் சில நெகட்டிவ் பலனும் நடப்பதை நம்மளால் தடுக்க முடியாது. பொருளாதார ரீதியான மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு. ஆனால் அதே நேரத்தில் தவறான தொடர்புகள், உடல் ஆரோக்கிய குறைபாடு, குடும்ப வாழ்க்கை சிக்கல் ஏற்படுவது, குடும்ப உறவுகள் சிதறி போவதுங்கிற மாதிரியான பலன்களும் அடிஷனலாக கூடுதல் இலவச இணைப்பு மாதிரி இருக்க தான் செய்யும். உங்கள் ஜாதகத்தில் ராகு நல்லவரா என்பதை இந்த விதிகளின் அடிப்படையில் பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.